வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு தை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது பூஜை அறையில வைக்க வேண்டிய ஒரு எளிமையான பொருளை பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் பொங்கலுக்காக சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க. இப்படி சொந்த ஊர்ல இருக்கும்போது நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை அங்க உங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடு செஞ்சதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இந்த பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, தை மாசம் 1ஆம் தேதி ஜனவரி மாசம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணி 1 நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாசம் 16ஆம் தேதி தை மாசம் 2ஆம் தேதி காலையில 7 மணி 39 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. அதனால நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை ஒன்னு திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சு முடிச்சிருங்க. காலையில 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 7 மணி 39 நிமிடங்களுக்கே நமக்கு இந்த பஞ்சமி திதி முடியுது. அதனால அதுக்குள்ள உங்க வழிபாடுகளை நீங்க செஞ்சு முடிச்சுக்கோங்க. இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். நம்ம வாராகி அம்மாவை விவசாய கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த தை மாசத்தோட முதல் நாள், அதாவது பொங்கலையும் நாம உழவர் திருநாள் தான் சொல்லுவோம். உழவர்களை போற்றக்கூடிய வகையில நாம கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு விவசாயத்துக்கு துணையா நிற்கக்கூடிய நம்ம வாராகி அம்மாவுக்கான பஞ்சமி திதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு. இந்த நாளை தவற விடாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கிக்கோங்க. அந்த அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறையில இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த தீபத்துல நம்ம வாராகி அம்மா எழுந்துருவாங்கிற முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ல போற வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. இந்த அகல் விளக்க வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த வழிபாடுக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது மட்டும் இந்த அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் பஞ்சமி திதிக்கு புதுசா அகல் விளக்கு வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க போன மாசம் பஞ்சமி திதிக்கு ஏத்தி வச்ச அதே அகல் விளக்க இந்த மாசத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னங்கறத பத்தியும் ஏத்தி வைக்க வேண்டிய தீபம் என்னங்கறத பத்தியும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச மலர்களை பத்தியும் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறதில்ல. ஏன்னா சொன்ன ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றதுக்கு நான் விரும்பல. புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க நான் போன மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோல தெளிவான விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது பூஜை அறை வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பொருளை பத்தி சொல்ல போறேன். அடுத்ததா பொங்கல் லீவுங்கறனால சொந்த ஊருக்கு போயிருக்கிறவங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு சொல்ல போறேன். இந்த 2 விஷயத்த பத்தி மட்டும்தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல ஊர்ல இருக்கிறவங்க உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு இப்ப நாம பார்க்கலாம்.
சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா வழிபாடுகளை செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வழிபாடுகளை செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் வழிபாடுகளை செய்ய வேண்டாம். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடை இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இப்படி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இதுல எழுதுறதுக்கு நமக்கு பேனா தேவைப்படும். பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கான திருநாமத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த திருநாமத்தை நம்ம வாராகி அம்மாவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க எழுதும் போது பஞ்சமி திதிக்கு வழிபாடு செஞ்சதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். முதல்ல இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதியான இடம்னு மட்டும் இல்லாம சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மன சுத்தமும் உடல் சுத்தமும் நீங்க இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கிறது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நாம இருக்கக்கூடிய இடமும் நம்ம மனசும் உடலும் சுத்தமா இருக்கும்போது நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எளிமையான முறையில நாம செஞ்சாலும் நம்ம வாராகி அம்மா மகிழ்ச்சியோட நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மாவை நம்பினவங்களை ஒருபோதும் நம்ம வாராகி அம்மா கைவிட மாட்டாங்க. அதனால நம்பிக்கையோட நம்ம வாராகி அம்மா கிட்ட சரணடைஞ்சு இப்ப நான் சொல்ல போற திருநாமத்தை நீங்க எழுதுங்க. முதல்ல உங்க குலதெய்வத்தையும் நம்ம வாராகி அம்மாவையும் நினைச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இது வளர்ப்பிறை பஞ்சமி திதியா இருக்கறனால உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம வாராகி அம்மா கிட்ட நீங்க கேளுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நம்ம வாராகி அம்மா கிட்ட நீங்க கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வாராகி அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்க எழுதுங்க. அந்த மந்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியும் காமிக்கிறேன். ஸ்ரீ சமயேஸ்வரி வாராகி போற்றி, ஸ்ரீ சமயேஸ்வரி வாராகி போற்றி, ஸ்ரீ சமயேஸ்வரி வாராகி போற்றி. இந்த திருநாமத்தை நீங்க 108 முறை எழுதுங்க. 108 முறை எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னா 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. இப்படி இந்த மந்திரத்தை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க லீவு முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து உங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை எரிக்கணும் தூக்கி போடணுங்கிற அவசியம் கிடையாது. பேப்பர் தெரியாம கிழிஞ்சிட்டாலோ டேமேஜ் ஆயிட்டாலோ அதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இப்போ பொங்கலுக்காக ஊருக்கு போயிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திருநாமத்தை எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்க வீட்டுல நீங்க இருக்கும் போதும் இப்ப நான் சொன்ன இந்த திருநாமத்தை நீங்க தாராளமா எழுதலாம். சரி, இப்போ நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நம்ம பூஜை அறையில வைக்க வேண்டிய அந்த எளிமையான பொருள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது, அதாவது இந்த பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்யும் போது இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் பூஜை அறையில வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் தான். இந்த மாதுளம் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய லம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணம்னு தான் அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதுளம் பழத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் நான் உங்களை மாதுளம் பழத்தை நெய்வேத்தியமா வைக்க சொல்லி சொல்லுவேன். அந்த வகையில ஒரே ஒரு மாதுளம் பழத்தை பொங்கல் அன்னைக்கு நீங்க கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது இந்த மாதுளம் பழத்தை
உதிர்த்துட்டு, அதாவது முழுசா மாதுளம்பழத்தை அப்படியே வைக்காம அதுல இருக்கக்கூடிய முத்துக்களை உதிர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து இதை நீங்க நெய்வேத்தியமா வச்சுட்டு நம்ம வாராகி அம்மா கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இத இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.